தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் சுமார் 1 கோடி குழந்தைகள் மும்மொழி கற்பதற்கு திமுக ஆட்சியாளர்கள் தடையாக இருப்பதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் ஆற்றுக்கால் பகவதி அம்மனுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஆலை மைதானத்தில் பகவதி அம்மன் கோவில் போன்ற செட் அமைத்து பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பிஜேபி நிர்வாகிகள் கரு நாகராஜன், எஸ்.ஜி. சூர்யா, நடிகை கௌதமி உள்பட 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, மும்மொழியை எதிர்க்கும் திமுக ஆட்சியாளர்கள் தமிழையும் கூட வளர்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். 34 அமைச்சர்களின் குழந்தைகள் படிப்பதையே அரசு பள்ளியில் பயிலும் 1 கோடி குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்றும் இதுவே சமநீதியாக இருக்கும் என்றும் தமிழிசை கூறினார். 7,000 குழந்தைகள் 10வதுல தமிழில் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்ப நடந்த +2ல மொழி பாடத்திற்கு 50,000 குழந்தைகள் வந்து பாடமே எழுதல. இதையெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? ஆக தமிழகத்து குழந்தைகளை தமிழக அரசு வஞ்சிக்கிறது. தன் குழந்தைகளைப் போல மற்ற குழந்தைகள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழக ஆட்சியாளர்கள் நினைக்கிறார். சொல்றாரு 34 பேர் அமைச்சர்களை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. 34 அமைச்சர்கள், நாங்க 1 கோடி மக்கள். ஆக 34 அமைச்சர்களின் குழந்தைகள் படிப்பதை 1 கோடி குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உங்க குழந்தைங்க படிக்கிறதா மத்த குழந்தைங்க படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க எங்க குழந்தைங்க ஸ்பெஷல், அதான் நாங்க படிக்க வைப்போம். 1 கோடி குழந்தைகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஊழலுக்காகவும் தேசியத்திற்கு எதிராக செயல்பட்டதற்காகவும் திமுக ஆட்சி ஏற்கனவே 2 முறை கலைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார்.